வணக்கம் நண்பர்களே. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நான் உங்ககிட்ட பேச போற விஷயம், நம்ம எல்லாரோட வாழ்க்கையிலயும் ஏதோ ஒரு கட்டத்துல, ஏதோ ஒரு காயத்துக்கு அப்புறம் தான் புரிய வரும். சில பேருக்கு இது ரொம்ப சீக்கிரமாவே புரிஞ்சிடும். ஆனா, பல பேருக்கு வாழ்க்கையில அடிபட்டு, மிதிப்பட்டு, கொஞ்சம் வயசானதுக்கு அப்புறம் தான் புரியும். ஆனா, ஒரு விஷயம் தெரியுங்களா? இது எப்போ உங்களுக்கு புரியுதோ, அன்னையிலருந்து உங்களோட வாழ்க்கை ரொம்ப நிம்மதியா, அமைதியா மாறத் தொடங்கிரும். உங்களுக்கு புரியிற மாதிரி ஒரு சின்ன கதை சொல்றேன் கேளுங்க. ஒரு கிராமத்துல ஒரு பெரியவர் இருந்தாரு. அவரு தினமும் ஆத்துக்கு போயிட்டு 2 மண் குடங்கள்ல தண்ணி எடுத்துட்டு வருவாரு. அந்த 2 குடங்களையும் ஒரு நீளமான கம்போட 2 பக்கமும் கட்டி தன்னோட தோள்ல சுமந்துக்கிட்டு வருவாரு. அதுல ஒரு குடம் வந்து நல்லா முழுமையா எந்த குறையும் இல்லாம இருந்துச்சு. ஆனா இன்னொரு குடத்துல ஒரு சின்ன விரிசல், அதாவது ஒரு ஓட்டை இருந்துச்சு. ஆத்துல இருந்து தண்ணி எடுத்துட்டு அந்த பெரியவர் வீட்டுக்கு வர்றதுக்குள்ள அந்த நல்லா இருக்கிற குடம் முழு தண்ணியையும் அப்படியே கொண்டு வந்து சேர்த்துரும். ஆனா அந்த விரிசல் விழுந்த குடம் இருக்குது இல்லைங்களா, அது வழியிலேயே பாதி தண்ணியை சிதறிக்கிட்டே வர்றதால வீட்டுக்கு வரும்போது அதுல பாதி தண்ணி தான் இருக்கும். இப்படியே 2 வருஷமா நடந்துச்சு. அந்த முழு குடத்துக்கு தான் மேல ரொம்ப பெருமை. பாத்தியா, நான் எவ்வளோ பர்ஃபெக்டா தண்ணியை கொண்டு வரேன் அப்படின்னு. ஆனா அந்த விரிசல் விழுந்த குடத்துக்கு மனசுக்குள்ள பயங்கரமான குற்ற உணர்ச்சி. ஐயோ, நம்மளால இந்த பெரியவருக்கு முழுசா உதவ முடியல அப்படின்னு. நாம ஒரு வேஸ்ட் குடம் அப்படின்னு நினைச்சு அழுதுச்சு. ஒரு நாள் மனசு தாங்காம அந்த விரிசல் குடம் வந்து பெரியவர்கிட்ட பேசிச்சான். ஐயா, என்னை மன்னிச்சிடுங்க, என்னோட உடம்புல இருக்கிற இந்த விரிசலால உங்களோட உழைப்பு வீணாகுது. என்னால பாதி தண்ணியை தான் கொண்டு வர முடியும். நான் ஒரு பயனில்லாத குடம் அப்படின்னு அழுதுகிட்டே சொல்லிச்சான். அதை கேட்ட அந்த பெரியவர் கோவப்படல. ரொம்ப அழகா சிரிச்சுக்கிட்டே சொன்னாராம். நாளைக்கு நம்ம ஆத்துல இருந்து வரும்போது நீ நடந்து வர பாதையை மட்டும் கொஞ்சம் நல்லா கவனிச்சுட்டு வா அப்படின்னு சொன்னாராம். மறுநாள் அதே மாதிரி தண்ணி எடுத்துட்டு வரும்போது அந்த விரிசல் கூடம் பாதியை கவனிச்சுக்கிட்டே வந்துச்சான். அப்போதான் அது ஒரு விஷயத்த கவனிச்சிருக்கு. பெரியவர் நடந்து வந்த பாதியில இந்த விரிசல் குடம் இருந்த பக்கத்துல மட்டும் அவ்வளோ அழகான பூச்செடிகள் விதவிதமா வண்ண வண்ணமா பூத்து குலுங்கிட்டு இருந்துச்சான். ஆனா அந்த நல்ல குடம் இருந்த பக்கத்து பாதை வெறும் வந்து காஞ்ச தரையா வெட்ட வழியா இருந்துச்சான். பெரியவர் வந்து மெதுவா அந்த குடத்தை பார்த்து சொன்னாராம். பாத்தியா நண்பா, உன்னோட உடம்புல விரிசல் இருக்கிறது உனக்கு ஆரம்பத்திலே தெரியும். அதனாலதான் நான் புத்திசாலித்தனமா நீ இருக்கிற அந்த பக்கத்து பாதியில பூ விதைகளை தூவி விட்டேன். நீ தினமும் ஆத்துல இருந்து வரும்போது சிந்திய அந்த தண்ணியால தான் இன்னைக்கு இந்த பாதையே இவ்வளோ அழகா மாறி இருக்கு அப்படின்னு. இந்த பூக்களை பறிச்சு தான் நான் சாமிக்கு பூக்கட்ட பயன்படுத்துறேன். நீ மட்டும் பர்ஃபெக்டா இருந்திருந்தா இந்த அழகு எனக்கு கிடைச்சிருக்காது அப்படின்னு. நண்பர்களே, இந்த கதையிலிருந்து நான் என்ன வரேன்னா, நம்மளுடைய பலவீனங்களை, நம்மளோட குறைகளை உலகத்துல இருக்கிற எல்லார்கிட்டயும் மறைச்சு வாழணும் அப்படிங்கிறது கிடையாது. ஆனா நம்மளுடைய பலவீனத்தையும் நம்மளோட மனசையும் நம்ம யார் இடத்துல திறக்கிறோம் அப்படிங்கிறது தான் இங்க ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த பெரியவரை போல சில மனுஷங்க நம்மளோட வாழ்க்கையில வருவாங்க. அவங்க நம்ம கிட்ட இருக்கிற குறைகளையும் காயங்களையும் பார்த்து அதை புரிஞ்சுக்குவாங்க. அதை நமக்கே தெரியாம அழகா பாதுகாப்பாங்க. அதை வச்சு நம்மளோட வாழ்க்கைய இன்னும் அழகா எப்படி வளர்க்கலாம் அப்படின்னு யோசிப்பாங்க. அவங்க தான் உண்மையான மனிதர்கள். ஆனா அதே காயத்தை, அதே பலவீனத்தை சில மனுஷங்க என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா? நம்மளை காயப்படுத்தவே, நம்மளை வச்சு காமெடி பண்றதுக்கே, மற்றவங்க கிட்ட நம்மளை அசிங்கப்படுத்துறதுக்காகவே பயன்படுத்துவாங்க. இதுதான் இன்னைக்கு இருக்கிற கசப்பான நெஜம். ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். ஒரு விதையை நீங்க மண்ணுல விதைக்கிறீங்க. அது சீக்கிரம் வளரணும்னு ஆசைப்பட்டு தினமும் அதை மண்ணை தோண்டி தோண்டி பார்த்தா அந்த விதை வளருமா? கண்டிப்பா வளராது. அழுகி போயிடும். ஏன்னா சில விஷயங்கள் மண்ணுக்குள்ள இருட்டுல அமைதியா இருக்கணும். அப்போதான் அது வேர் விட்டு மரமா வளர முடியும். அதே போலதான் நண்பர்களே, நம்மளோட வாழ்க்கையில இருக்கிற சில கனவுகள், சில பிளான்கள், சில ரகசியங்கள், ஏன் சில உறவுகளும் வலிகளும் கூட எல்லார்கிட்டையும் பேசக்கூடாது. அதை அமைதியா நமக்குள்ளேயே வளர விடணும். ஆனா இன்னைக்கு இருக்கிற சோசியல் மீடியா காலத்துல நாம என்ன பண்றோம்? காலையில எந்திரிக்கிறதுல இருந்து என்ன சாப்பிடுறோம், எங்க போறோம், ஏன் மனசு கஷ்டமா இருந்தா அழுதுட்டு இருக்கிற மாதிரி ஒரு போட்டோவை எடுத்து ஸ்டேட்டஸ்ல போடுறது வரைக்கும் எல்லாத்தையும் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறோம். உங்ககிட்ட ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன். உங்களை பத்தி எல்லாமே தெரிஞ்சு வச்சிருக்காங்களே, அவங்க எல்லாரும் உண்மையாவே உங்களை புரிஞ்சு வச்சிருக்காங்களா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பதில் கண்டிப்பா ஆ அப்படி இருக்காது அப்படின்னு தான் வரும், இல்லைங்களா? அதனால தான் வாழ்க்கை அடி கொடுத்து நமக்கு ஒரு பாடம் கற்றுக் கொடுக்குது. எல்லார்கிட்டயும் அன்பாயிரு, ஆனா அளவோட பேசு. எல்லார் மேலேயும் நம்பிக்கை வை, ஆனா அறிவோடு நம்பு. ஏன்னா எல்லா காதுகளும் நம்மளோட மனசோட பாரத்தை சுமக்காது. சில காதுகள் ஊர் சுத்துறதுக்கும் வெறும் கதைகளை மட்டும்தான் சேகரிக்கும்.
சரி, ஏன் நம்மளால இப்படி எல்லார்கிட்டயும் மனசு திறந்து பேசாம இருக்க முடியறதில்ல? அதோட பின்னால இருக்கிற சைக்காலஜிக்கல் உண்மை என்ன? அத பத்தி இன்னும் ஆழமா பார்ப்போம். ஒரு சின்ன குழந்தைய கவனிச்சிருக்கீங்களா? விளையாடிட்டு இருக்கும்போது அது கீழ விழுந்து அடிபட்டுட்டா, அது சுத்தி யார வேணா பார்க்கட்டும். ஆனா, ஓடி போய் அம்மாவ தான் கட்டிப்பிடிச்சு அழும். ஏன்னா, அந்த குழந்தைக்கு மனசுக்குள்ள ஒரு ஆழமான நம்பிக்கை இருக்கு. என்னோட அம்மா கிட்ட போனா என்னோட வலிய அவங்க புரிஞ்சுக்குவாங்க. என்ன அவங்க அரவணைச்சுக்குவாங்க அப்படின்னு. இந்த குழந்தைத்தனம் இருக்குது இல்லையா? இது நம்ம வளர்ந்து பெரிய ஆளான பிறகும் நம்மளோட மனச விட்டு போறதே கிடையாது. நம்மளோட மனசு உடையும் போதெல்லாம், நமக்கு ஏதோ ஒரு கஷ்டம் வரும்போதெல்லாம், யாராவது ஒருத்தர் நம்ம பக்கத்துல உட்காந்து நம்மளோட கைய பிடிச்சு, "நான் இருக்கேன்டா உனக்கு. உன் கஷ்டம் எனக்கு புரியுது" அப்படின்னு சொல்ல மாட்டாங்களான்னு நம்மளோட மனசு ஏங்கும். இது தப்பே கிடையாதுங்க. இது ஒரு பியூர் ஹியூமன் நேச்சர். ஆனா, நாம வாழ்ற இந்த உலகம் குழந்தைகளுக்கான உலகம் கிடையாது. இது பெரியவங்களுக்கான உலகம். இங்க வாழ்க்கை நமக்கு ஒரு கசப்பான உண்மைய கத்துக் கொடுக்குது. அது என்னன்னா, நம்மளோட அம்மாவ மாதிரி எல்லாராலும் நம்மளோட வலிய சுமக்க முடியாது. இதையும் விளக்குறதுக்கு ஒரு நிஜமான சம்பவத்த சொல்றேன். ஒரு யங்கான ஒரு பெர்சன், ஒரு பையன் என்ன பண்றான்னா, தன்னோட பிசினஸ்ல ரொம்ப பெரிய லெவல்ல சாதிக்கணும்னு ஒரு கனவு வச்சிருந்தான். அவனுக்கு பயங்கரமான எனர்ஜி, நிறைய ஐடியாஸ் இருந்துச்சு. அவன் என்ன பண்ணான்னா, ஆரம்பத்திலேயே அவன் மீட் பண்ற எல்லார்கிட்டயும், "பாருங்க, இன்னும் நான் 6 மாசத்துல நான் பெரிய வேற லெவலுக்கு வரப்போறேன். பெரிய ஆஃபீஸ் வைக்க போறேன். லட்சக்கணக்குல சம்பாதிக்க போறேன்" அப்படின்னு தன்னோட கனவ எல்லார்கிட்டயும் ஓப்பனா சொல்லிட்டு இருந்தானாம். அவன் சொன்னத கேட்டு சிலர் சும்மா கை தட்டினாங்க. சிலர் பின்னாடி போயிட்டு சிரிச்சாங்க. இன்னும் சிலரு அவன் முகத்துக்கு நேரா, "இதெல்லாம் நடக்கிற காரியமா? உன்னால இதெல்லாம் முடியுமா? சும்மா பகல் கனவு காணாத" அப்படின்னு அசால்ட்டா சொல்லிட்டு போயிட்டாங்க. அவ்வளோதான். அந்த ஒரு வார்த்தை, "உன்னால முடியுமா?" அப்படிங்கிற அந்த ஒரு கேள்வி அந்த பையனோட மனசுக்குள்ள ஒரு பெரிய சந்தேகத்தை விதைச்சிடுச்சு. அவன் தன்னோட பிஸ்னஸ்க்காக உழைக்க வேண்டிய நேரத்துல மத்தவங்க சொன்ன வார்த்தைகளை நினைச்சு நினைச்சு யோசிச்சு பயந்து போயிட்டு குழம்ப ஆரம்பிச்சான். ஒருவேளை அவங்க சொல்றது நிஜமோ, நம்மளால முடியாதோ அப்படின்னு நினைச்சான். கடைசியா அவன் அந்த பிஸ்னஸ்ல தோத்து போயிட்டான். இங்க நல்லா கவனிச்சுக்கோங்க. அவனோட கனவை தோற்கடிச்சது அந்த மனுஷங்க கிடையாது இல்லைங்களா? அந்த மனுஷங்களோட வார்த்தைகளுக்கு இவன் தன்னோட மனசுக்குள்ள கொடுத்த அந்த இடம் தான் அவனை தோற்கடிச்சிருக்கு. அவங்க நெகட்டிவிட்டி இவனை அழிச்சிடுச்சு. நம்மளோட வாழ்க்கையிலையும் இது நடக்கும். நீங்க கவனிச்சிருக்கீங்களா? நமக்கு ஒரு பெரிய பிரச்சனை இருக்கும். அதை மனசு தாங்காம யார்கிட்டயாவது போயிட்டு ஷேர் பண்ணுவோம். பேசி முடிச்சதுக்கு அப்புறம் பார்த்தா பிரச்சனை தீரவே தீராது. ஆனா நம்ம மனசு முதல்ல இருந்ததை விட இன்னும் பயங்கரமா குழம்பி போய் நிற்கும். ஏன் தெரியுமா இப்படி நடக்குது? ஏன்னா இந்த உலகத்துல இருக்கிற ஒவ்வொருத்தரும் அவங்க அவங்க அனுபவத்துல இருந்துதான் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க. நீங்க ஒரு பிரச்சனைய 10 பேர்கிட்ட சொன்னீங்கன்னா ஒருத்தர் சொல்வாரு, "ஏண்டா கஷ்டப்படுற, அதை விட்டுட்டு ஓடி வந்துடு" அப்படின்னு சொல்வாரு. இன்னொருத்தர், "இல்ல நீ போயிட்டு சண்டை போடு" அப்படிம்பாரு. 3வது ஆளு, "அவனை அடியோட நம்பாத" அப்படிம்பாரு. இப்படி 10 பேர் 10 விதமா பேசுவாங்க. ஆனா ஒரு நிமிஷம் யோசிங்க, உங்களோட வாழ்க்கையை வாழ போறது அந்த 10 பேரா இல்ல நீங்களா? நீங்க மட்டும்தான் வாழ போறீங்க. அப்போ அந்த முடிவை எடுக்க வேண்டியதும் நீங்க மட்டும்தான். அதனாலதான் வாழ்க்கையில ஒரு முதிர்ச்சி தேவை, ஒரு ஞானம் தேவை. கஷ்டம் வரும்போது ஆறுதல் தேடுறது தப்பு இல்லை. ஆனா அந்த ஆறுதலை எந்த இடத்துல தேடுறோம், யார்கிட்ட தேடுறோம் அப்படிங்கிறது சரியா தேர்ந்தெடுக்கணும். ஏன்னா சிலர் உங்களோட கண்ணீரை துடைப்பாங்க. ஆனா பலர் அதே கண்ணீரை மற்றவங்க கிட்ட போயிட்டு ஒரு சுவாரஸ்யமான கதையா மாத்தி பேசி சிரிப்பாங்க. இனிமே உங்க மனசை யார்கிட்டயாவது திறக்கிறதுக்கு முன்னாடி உங்ககிட்டயே ஒரே ஒரு கேள்வியை மட்டும் கேட்டு பாருங்க. இந்த மனுஷன் என்னோட வலியை புரிஞ்சுக்கிட்டு பாதுகாப்பாரா, இல்ல இதை ஊர் முழுக்க பரப்பி வேடிக்கை பார்ப்பாரான்னு. இந்த ஒரு கேள்வி உங்களோட வாழ்க்கையில வரப்போற பாதி தேவையில்லாத காயங்களை தடுத்து நிறுத்தணும். குறைவா பேசுறது, அமைதியா இருக்கிறது தலைக்கணம் கிடையாது. அது வாழ்க்கை நமக்கு கற்றுக் கொடுத்த பாடம். இது நமக்கு அனுபவம் தந்த அறிவு. எவ்வளோ நெருக்கமானவங்களா இருந்தாலும் அவங்க கிட்ட நாம 7 விஷயங்களை பகிரவே கூடாது. அந்த 7 விஷயம் என்னென்னு பார்க்கலாங்களா? இப்போ நான் சொல்ல போகிற இந்த 7 விஷயங்களையும் ஏதோ பயந்து போய் மனசுக்குள்ளே பூட்டி வைக்கணும்னு நான் சொல்ல வரல. புத்திசாலித்தனமாக உங்களோட நிம்மதிக்காக இதை பாதுகாக்கணும்னு சொல்கிறேன். அது என்னன்னு ஒவ்வொன்றா பார்க்கலாம். முதலாவதா, உங்களோட பெரிய கனவுகளை யார்கிட்டையும் சொல்லாதீங்க. நான் முதலையே சொன்ன மாதிரி தான். ஒரு விதையை மண்ணில் போட்ட உடனே, "நான் விதை போட்டாச்சு, இது இன்னும் 5 வருஷத்தில் மரமாகிடும்" அப்படின்னு யாரும் விளம்பரம் பண்ணுறதில்ல. அது அமைதியாக மண்ணுக்குள்ளே கடந்து உழைக்கும். மரம் பெருசானதும் அதுவே உலகத்துக்கு தெரியும்.
அதே போல தான் உங்களோட கனவுகளும், சில கனவுகள், சில லட்சியங்கள் நீங்கள் அதை அடைஞ்சு ஜெயிச்சதுக்கு அப்புறம் தான் இந்த உலகம் பார்க்கணும். ஏன்னா நீங்கள் உங்களோட கனவுகளை சொல்லும்போது எல்லாரும் உங்களை தட்டி கொடுத்து என்கரேஜ் பண்ண மாட்டாங்க. சிலர் உங்களோட தைரியத்தையே சந்தேகமாக்கி உங்களை அப்படியே அமுக்கிடுவாங்க. ஸோ உங்களோட பெரிய கனவுகளை யார்கிட்டயும் சொல்லாதீங்க. ரெண்டாவதா, உங்களோட பலவீனங்களை யார்கிட்டயும் சுலபமாக ஒப்படைக்காதீங்க. உங்கள் மேலே உண்மையாகவே அக்கறை வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்க உங்களோட பலவீனத்தை தெரிஞ்சுக்கிட்டா அதை எப்படி சரி பண்ணலாம்னு யோசிப்பாங்க. உங்களை பர்ஃபெக்டாக ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க. ஆனால் தவறான மனுஷங்க உங்கள் பலவீனத்தை தெரிஞ்சுக்கிட்டா அவங்களுக்கு லாபம் கிடைக்கிறப்போ, இல்லாட்டி உங்களுக்கும் அவங்களுக்கும் சண்டை வரப்போ அதே பலவீனத்தை உங்களுக்கு எதிராக ஒரு ஆயுதமாக பயன்படுத்துவாங்க. அதனால் ஒருத்தரை முழுசாக நம்புறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, அவசரப்படாதீங்க. மூணாவதா, குடும்பத்தோட தனிப்பட்ட பிரச்சனைகளை வெளியே சொல்லாதீங்க. பாத்திர பண்டம் இருந்தால் தட்டை தான் செய்யும் அப்படின்னு கிராமத்தில் சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் எல்லா குடும்பத்துலேயும் சந்தோஷமும் இருக்கும், அதே நேரத்தில் 1000 கருத்து வேறுபாடுகளும் பிரச்சனைகளும் இருக்கும். உங்கள் வீட்டு பிரச்சனை அந்த 4 சவத்துக்குள்ளேயே பேசி தீர்க்கப்பட்டா அந்த உறவு அழகாக காப்பாற்றப்படும். அதை விட்டுட்டு நீங்கள் வெளியில் போயிட்டு அக்கம் பக்கத்துலேயோ இல்லை ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையோ சொல்ல ஆரம்பித்தா அது உங்களோட குடும்பத்து மேலே இருக்கிற மரியாதையை குறைச்சிடும். அதுக்கப்புறம் அது ஊர் முழுக்க வதந்தியாக மாறி உங்களுக்கே பெரிய தலைவலியாக வந்து முடியும். நாலாவதா, யாரையும் அளவுக்கு மீறி புகழாதீங்க. நம்ம சில நேரங்களில் உணர்ச்சி வசப்பட்டு புதுசாக பழகின ஒருத்தரை அவன் சாமி மாதிரி, அவன் தங்கம் மாதிரி அப்படின்னு பயங்கரமாக புகழ்ந்து தள்ளுவோம். ஆனால் மனுஷங்க எப்பவும் ஒரே மாதிரி இருக்கிறது இல்லை. சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி அவங்க மாறலாம். அவங்க அப்படி ஒரு நாள் மாறும்போது நீங்கள் அவங்க மேலே வச்சுருந்த இமேஜ் உடஞ்சி போகும். அப்போது உங்களுக்கு வர ஏமாற்றமும் வலியும் தாங்கவே முடியாது. ஸோ மனுஷங்களா மதிங்க, ஆனால் அவங்கள தூக்கி வச்சு தெய்வமாக்கிக்காதீங்க. அஞ்சாவதா, உங்களோட நல்ல செயல்களை விளம்பரம் செய்யாதீங்க. நீங்கள் யாருக்காவது ஒரு உதவி செய்கிறீங்களா, இல்லை ஒரு தான தர்மம் செய்கிறீங்களா, அதை அமைதியாக செய்யுங்க. அதை 4 பேருக்கு தெரிஞ்சாதான் நமக்கு பெருமைன்னு நினச்சி சோஷியல் மீடியாவில் போஸ்ட் போடுறது, விளம்பரம் பண்ணுறது, இதெல்லாம் நம்மளோட மதிப்பை குறைச்சிடும். ஒரு மாமரம் இருக்குன்னா அது என்னைக்காவது என்கிட்ட இனிப்பான மாம்பழம் இருக்குது வந்து சாப்பிடுங்க அப்படின்னு கத்தி கூப்பிடுதா என்ன? இல்லவே இல்லை. அது அமைதியாக அந்த பழத்தை நமக்கு கொடுக்கும். அதை சாப்பிட்ற மனுஷங்க தான் அதோட மதிப்பை உணர்ந்து மற்றவங்களுக்கு சொல்கிறாங்க. உங்களோட நன்மையும் அப்படி தான் இருக்கணும். ஓகேங்களா? ஆறாவதா, கோபத்தில் மனசில் இருக்கிறத எல்லாத்தையும் கொட்டிடாதீங்க. வார்த்தை இருக்கிறது இல்லைங்களா, அது வில்லுல இருந்து புறப்பட்ட அம்பு மாதிரி. ஒரு செகண்ட்ல கோபத்துல நம்ம வாயிலிருந்து வார்த்தை வெளியே வந்துடும். ஆனா அந்த வார்த்தை மற்றவங்க மனசுல ஏற்படுத்துற காயம் இருக்கு இல்லைங்களா, அது அவங்களோட வாழ்நாள் முழுக்க ஆறவே ஆறாது. நீங்க வேணா கொஞ்ச நேரம் கழிச்சு சாரிப்பா கோபத்துல பேசிட்டேன் அப்படின்னு ஈஸியா சொல்லலாம். ஆனா அவங்க மனசு அதை மறக்காது. அதனால கோபம் வரும்போது பதில் பேசுறதுக்கு முன்னாடி ஒரு 10 செகண்ட் அமைதியா இருங்க. ஏழாவதா, எல்லார்கிட்டையும் அங்கீகாரம் தேடாதீங்க. நம்ம வாழ்க்கையில வர முக்கால்வாசி ஸ்ட்ரெஸ்ஸுக்கு காரணம் இதுதான். நான் பண்ணுறது அவங்களுக்கு பிடிச்சிருக்கா, நான் போடுற ட்ரெஸ் அவங்களுக்கு பிடிச்சிருக்கா, மற்றவங்க என்ன நினைப்பாங்க, மற்றவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னு இந்த 2 கேள்விகள் இந்த உலகத்தில் எத்தனை கோடி மனுஷங்களோட கனவுகளையும் திறமைகளையும் ஆரம்பத்திலே கிள்ளி எரிஞ்சிடுச்சு தெரியுங்களா? இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாரும் உங்களை புரிஞ்சுக்கணும், உங்களுக்கு சர்டிஃபிகேட் தரணும்னு அவசியமே கிடையாதுங்க. உங்கள் மனசாட்சிக்கு நீங்கள் நேர்மையாக இருந்தால் அது ஒன்றே போதும். நினைவில் வச்சுக்கோங்க, அமைதியாக இருக்கிறவங்க எல்லாரும் பயந்தவங்க கிடையாது, பலவீனமானவங்களும் கிடையாது. அவங்களோட வாழ்க்கையில் நிறைய அடிபட்டு எப்போ பேசணும், எப்போ அமைதியாக இருக்கணும் அப்படின்ற வித்தையை கற்றுக்கிட்ட முதிர்ச்சியான மனுஷங்க. இந்த 7 விஷயங்களையும் தாண்டி இன்னும் ஒரு 3 விஷயங்களையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். 8ஆவதா என்னன்னு பார்த்தீங்களா, உங்களோட பண வரவையும் சேமிப்பையும் விளம்பரம் செய்யாதீங்க. இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் நீங்கள் எவ்வளோ சம்பாதிக்கிறீங்க, உங்ககிட்ட எவ்வளோ பணம் இருக்குது, பேங்க் பேலன்ஸ் இருக்குது அப்படின்னு நீங்கள் என்ன சொத்து வச்சுருக்கீங்க, வாங்க போகிறீங்க அப்படின்றத வெளியில் யார்கிட்டையும் சொல்லாதீங்க. நீங்கள் கஷ்டப்படுறப்போ ஓப்பனாக சொன்னால் உலகம் உங்களை ஏளனமாக பார்க்கும். அதே நீங்கள் நல்லா சம்பாதிக்கும் போது ஓப்பனாக சொன்னால் சுற்றி இருக்கிறவங்களுக்கு பொறாமை வரும். இல்லை தேவையில்லாத கடன் கேட்டு நிற்பாங்க. பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கும் உங்களோட குடும்பத்துக்கு மட்டுமே தெரிஞ்ச ரகசியமாக இருக்கட்டும். 9ஆவதா, உங்களுக்கு வர அடுத்தடுத்த வாய்ப்புகளை முன்கூட்டியே கொண்டாடாதீங்க. சில நேரங்களில் நமக்கு ஒரு பெரிய வேலை கிடைக்க போகுது, இல்லை ஒரு பிஸ்னஸ் டீல் ஓகே ஆக போகுது, இல்லை வெளிநாடு போகிறதுக்கான விசா கிடைக்க போகுது அப்படின்னு வச்சுக்கோங்க. ஆனால் அது கைக்கு வர்றதுக்கு முன்னாடியே நம்ம என்ன பண்ணுவோம்னா, வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்லேயோ இல்லை ஃப்ரெண்ட்ஸ்கிட்டேயோ அதை ஒரு பெருசாக ஒரு குட் நியூஸ் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிருவோம். கடைசியில் ஏதோ ஒரு சின்ன காரணத்தால் அது தட்டி போகும்போது மற்றவங்க முன்னாடி நமக்கு அது ஒரு பெரிய அவமானமாக மாறிடும். விஷயம் 100% முடிகிற வரைக்கும், கைக்கு வர வரைக்கும் மௌனமாக இருங்க.
10வதா, உங்களை காயப்படுத்தினவங்களை பற்றி பழி வாங்குற எண்ணங்களை வெளியே சொல்லாதீங்க. ரிவெஞ்ச் பண்ணுறது. யாராவது நம்மளை ஏமாற்றி இருக்கலாம், இல்லை கஷ்டப்படுத்தி இருக்கலாம். அவங்க மேலே நமக்கு கோபமும் கசப்பும் இருக்கிறது சகஜம்தான். ஆனால் அதை நான் சும்மா விட மாட்டேன், அவனுக்கு ஒரு நாள் இருக்குது அப்படின்லாம் மற்றவங்க கிட்ட உங்களோட பழி வாங்கும் எண்ணத்தையோ இல்லை கோபத்தையோ வார்த்தையோ கொட்டாதீங்க. ஏன்னா உங்களோட கோபம் உங்களுக்கே எதிராக ஒரு பிளாக் மார்க்காக மாறிடும். உங்களை காயப்படுத்தினவங்களுக்கு காலம் பதில் சொல்லும்னு அமைதியாக இருங்க. அவங்கள அப்படியே சைலண்ட்டாக கடந்து போயிடுங்க. உங்களோட அமைதி தான் அவங்களுக்கான ஆக சிறந்த தண்டனை. நண்பர்களே, ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. ஒரு பூட்டு இருக்குன்னா அதோட சாவி உலகத்துல இருக்கிற எல்லார்கிட்டயுமா இருக்கும்? இல்லை இல்லைங்களா? அதோட சாவி அதுக்குரிய உரிமையாளர்கிட்ட மட்டும்தான் இருக்கும். அதே போலதான் உங்க மனசும் உங்களோட மனசோட சாவியையும் அனுமதியும் இந்த உலகத்துல இருக்கிற எல்லார்கிட்டையும் தூக்கி கொடுக்காதீங்க. உங்களோட வாழ்க்கையில உங்களை உண்மையா நேசிக்கிற சில மனிதர்கள் மட்டும் உங்க மனசை முழுசா தெரிஞ்சுக்கிட்டா போதும். அதுதான் உங்களுக்கு பாதுகாப்பு, அதுதான் முதிர்ச்சி. நான் இந்த வீடியோ முழுக்க யாரையுமே நம்பாதீங்க, எல்லாரையும் சந்தேகப்படுங்க அப்படின்னு சொல்ல வரல. ஏன்னா மனுஷங்க தனித்து வாழ முடியாது. நாம எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சார்ந்து தான் வாழணும். ஆனா நான் சொல்றது ஒன்னே ஒண்ணுதான், அன்பு கொடுங்க, ஆனா அளவோடு கொடுங்க. நம்பிக்கை வைங்க, ஆனா அவங்க யாருன்னு உங்க அனுபவத்தால தெரிஞ்சுக்கிட்டு நம்புங்க. பேசுங்க, ஆனா இந்த வார்த்தைய இங்க பேசலாமான்னு ஒரு நிமிஷம் யோசிச்சு பேசுங்க. ஏன்னா வார்த்தைகளுக்கு 2 பவர் இருக்கு. ஒன்று உடஞ்ச மனசை குணப்படுத்தும், இன்னொன்று நல்லா இருக்கிற மனசை அப்படியே கொன்னுடும். எந்த வார்த்தைய எந்த மனுஷங்க கிட்ட எப்போ பேசணும்னு தெரிஞ்சுக்கிறவன் மட்டும்தான் வாழ்க்கைய ரொம்ப நிம்மதியா அமைதியா வாழ்வான். இன்னைக்கு இந்த வீடியோவை முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கே நீங்க ஒரு சின்ன ப்ராமிஸ் பண்ணிக்கோங்க. நான் இனிமேல் எல்லார்கிட்டையும் எல்லாத்தையும் ஷேர் பண்ண மாட்டேன். என்னோட மனசை மதிக்க தெரிஞ்ச தகுதியான மனிதர்கள்கிட்ட மட்டும்தான் என் மனசை திறப்பேன். ஏன்னா இந்த உலகத்தில் நாம் சம்பாதிக்க வேண்டிய மிகப்பெரிய சொத்து கோடிக்கணக்கான பணம் இல்லை நண்பர்களே, நம்மளோட மன அமைதி தான். அதை யார்கிட்டையும் சாதாரணமாக தூக்கி கொடுக்காதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்களோட வாழ்க்கை உங்களுக்கு கற்றுக் கொடுத்த ஒரு முக்கியமான பாடத்தை மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன்னா உங்களோட அனுபவம் இன்னைக்கு ஏதோ ஒரு கஷ்டத்துல இருக்கிற இன்னொரு மனுஷனுக்கு ஒரு பெரிய வழிகாட்டியா மாறலாம். இது போன்ற வாழ்க்கைக்கு தேவையான பாசிட்டிவ் மற்றும் மோட்டிவேஷன் வீடியோக்களுக்கு நம்மளோட ஷி பிரீத்ஸ் பிரேவ் சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. வாழ்க்கையில பேச வேண்டிய இடத்துல தைரியமா பேசுங்க, அமைதியா இருக்க வேண்டிய இடத்துல கெத்தா அமைதியா இருங்க. இந்த அறிவு தான் உங்களோட மன நிம்மதிக்கான முதல் படி. மீண்டும் அடுத்த ஒரு சூப்பரான கண்டென்ட்ல உங்களை சந்திக்கிறேன். வணக்கம் நண்பர்கள், மீண்டும் சந்திப்போம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன்.